வணக்கம். இணையத்தில் ட்ரெண்டாகும் இன்றைய செய்திகள். நொடிப்பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை காணலாம். மேட்டுப்பாளையம் அருகே வழித்தவறி வந்த 3 காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் அனுப்பும் பணியில் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். காட்டு யானைகளை பார்த்த மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் வந்த வனத்துறையினர் 4 சிறப்பு குழுக்கள் அமைத்து யானைகளை கண்காணித்து வருகின்றனர். ட்ரோன் கேமராக்கள் உதவியுடன் காட்டு யானைகளை கண்காணித்து வரும் வனத்துறையினர் இரவு நேரங்களில் பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சென்னை மெரினா கடற்கரையில் நீலக்கொடி திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை நவீன முறையில் மாற்றப்பட்டுள்ளது. கடற்கரை மணற்பரப்பில் 352 மீட்டர் தூரத்திற்கு ஹை டென்சிட்டி மேட் மூலம் புதுப்பொலிவுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நடைபாதையில் மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்காக அலுமினியம், துருப்பிடிக்காத எஃகு சட்டங்களால் தயாரிக்கப்பட்டுள்ள 10 பலூன் சக்கர நாற்காலிகள் வாங்கப்பட்டுள்ளன. மும்பையில் கான்கிரீட் பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த கார் திடீரென கிணற்றுக்குள் மூழ்கிய காணொலி இணையத்தில் பரவலாகியுள்ளது. மும்பையின் காட்கோப்பர் பகுதியில் கிணற்றை மூடி கார் பார்க்கிங் கட்டப்பட்ட நிலையில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஹூண்டாய் வென்யூ கார் திடீரென கிணற்றுக்குள் புதைந்து போனது. இதையடுத்து கார் ஓட்டுநர் கொடுத்த தகவலின் பேரில் விரைந்த மீட்புக் குழுவினர் கிணற்றில் புதைந்த காரை கயிறு கட்டி மீட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ஆறுமுகம் லே அவுட் பகுதியில் வீடு ஒன்றில் மாடி வழியாக முகமூடி அணிந்த நபர் ஒருவர் உள்ளே இறங்கி கொள்ளையடிக்க நோட்டமிட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வீட்டின் பல இடங்களுக்கு சென்று பார்த்த அந்த நபர் ஜன்னல் கதவுகள் வழியாக டார்ச் லைட் அடித்து பார்த்தபோது உள்ளே ஆட்கள் இருப்பதை உறுதி செய்தார். இதனால் கொள்ளை திட்டத்தை கைவிட்டு திரும்பி சென்றுள்ளார். சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் மர்ம நபரை தேடி வருகின்றனர். பரமக்குடி அருகே உள்ள பிடாரிசேரி புத்தூருக்கு முதல் முறையாக வந்த அரசு பேருந்துக்கு மலர் தூவி குளவையிட்டு கிராம மக்கள் வரவேற்றனர். பிடாரிசேரி கிராமத்தில் 200 குடும்பங்களைச் சேர்ந்த 700 பேர் வசித்து வந்தாலும் நாடு சுதந்திரம் பெற்றதிலிருந்து அரசு பேருந்து சேவை இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் தங்களது கோரிக்கையை ஏற்று பேருந்து சேவை தொடங்கப்பட்டதால் கிராம மக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதகை அருகே மஞ்சூரியிலிருந்து கெத்தை செல்லும் மலைப்பாதையை மறித்து குட்டிகளுடன் யானை கூட்டம் முகாமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அந்த சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. யானைகள் தானாக கலைந்து சென்ற பின்னரே மலைப்பாதையில் போக்குவரத்து சீரானது. கடந்த வாரம் இதே மலைப்பாதையில் காரில் சென்றவர்களை யானை துரத்தியதால் அவர்கள் அலறியடித்து பின்னோக்கி காரை செலுத்தியது குறிப்பிடத்தக்கது. வங்கி ஊழியர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் விருதுநகர் மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் செய்த அடுப்பில்லா அடுமனை நிகழ்வு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதில் அடுப்பில்லாமல் அவல் காய்கறி பிரியாணி, புடலங்காய் கட்லட், கிறிஸ்துமஸ் சாண்ட்விச், வெள்ளரிக்காய் படகு என 51 விதமான இயற்கை உணவுகள் செய்து அசத்தினர்.
செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே 330 பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு முதலுதவி எவ்வாறு அளிப்பது என்று செய்து காட்டி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். இதில் மூச்சு திணறல், மின் விபத்து உள்ளிட்ட 100 விதமான விபத்துகளுக்கு முதலுதவி அளித்தனர். துணிகளில் தீ பிடித்தால் கீழே போடவும், உருட்டவும், தலையில் ஏற்படும் காயங்கள் இரத்தப்போக்கு இல்லாவிட்டாலும் ஆபத்தானவை. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. வடமேற்கு ஆசியா மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் காணப்படும் அரிய வகை ரோசி ஸ்டார்லிங் பறவை திருச்செந்தூரில் முகாமிட்டுள்ளன. இந்த பறவைகள் பூச்சிகளை உண்பதற்காக ஆலந்தலை பகுதியில் உள்ள வயல்வெளிகளை சூழ்ந்துள்ளன. அரிய வகை பறவைகளை அவ்வழியாக செல்பவர்கள் நின்று பார்த்து புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.